ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநீலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 10. கனகம், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி புலம்புறவ? பரம கேட்கறதுல நியாயம் இருக்குதா இல்லையா? காலங்காலமா முறை பொண்ணு மேல உரிமை கொண்டாடுறது நம்ம நாட்டு வழக்கம் தானடி. அவன் புதுசா எதையாவது சொல்றானா? அவன் தான் தேங்காய் உடைச்சது மாதிரி வெட்டு ஒன்று துண்டுறன்னு விளக்கமா சொல்லிட்டானே. என்ன மிஞ்சிறவன் எவனாவது வரட்டும், பொண்ணை விட்டு கொடுக்குறேன்னு. அதுக்கு மேல என்னடி? இப்போ வீட்டுக்கு வந்தானுங்களே 2 திருவாத்தானுங்க. அவனுக்கு கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? 2 பேருமே ஆட்டம் போடுறதுல ஒருத்தனுக்கு ஒருத்தனை மிஞ்சினவனுங்கடி. 2 அகப்ப, 2மே கலாண்ட அகப்படி. 2 தடியனுங்களுமே மொட்டா குடிகாரனுங்க. எல்லாரும் ஊருக்கு ஒரு குத்தியா வச்சிருக்கானு தானே ஒழுக்கம் கெட்டவனுங்கன்னு சொல்லுவானுங்க. இவனுங்களுக்கு தெருவுக்கு 2 குத்தியா வச்சுக்கிற பயலுகடி. வீராசாமிக்கு உள்ளூர் நடப்பு இல்லை, உலக நடப்பே தெரியும். வீராசாமி மகளை நினச்சி பார்க்கவே ஒரு யோக்கியதை வேணும். இதில் இவனுங்க பொண்ணு கேட்டே வீட்டு வாசப்படியே மிதிச்சிட்டானுங்க. இது யார் கொடுத்த தைரியத்தில் சொல்லு? யார் கொடுத்த தைரியத்தில்ங்கிறேன். உன் மருமகளுக்கு கொடுத்த தைரியத்தில் வீட்டுப்படி ஏறி வந்து விருந்து சாப்பிடவே உட்காந்துட்டானுங்க. உன் மருமகளுக்கு எங்கிருந்து இம்புட்டு தைரியம் வந்துச்சு? உன் மகனுங்க கொடுக்குற இடம். புருஷங்காரனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க பொழப்ப மட்டும் ஒழுங்காக நடத்திக்கணும். புருஷங்காரன் தங்கச்சியை ஏலம் போட நினைச்சாளுகள்ல, இப்போ அனுபவிக்கட்டும். வீராசாமி வேணும்னா மகனுகளை தூக்கி போட்டு மிதிக்கிறது எப்படின்னு யோசிப்பான். வீராசாமியோட அக்கா மகன் பரம யோசிக்க மாட்டான். இப்போ சொல்லிட்டு போனது போல எல்லா பயிர்களையும் சீவிடுவான். சீவி போய் வேலையை பாரு. நியாயம் நடக்கிற இடத்துல நான் என்ன வாயை திறக்கிறதுன்னு தான் காதை குடையிற வேலையை உருப்படியாக செஞ்சேன். இனி உன் மருமகளுக எவளாவது எவனுக்காவது விருது ஆக்கி போடுறேன்னு வீட்டுக்குள்ள ஆட்டம் போடுவாளுகளா? ஆட்டம் போட்டா என்ன ஆகும்னு மொரமாவளை சொல்லிட்டு போயிட்டான். புரியுதுல்ல? கனகவள்ளிக்கும் புரிந்தது. அறைக்குள் ரேடியோ சத்தத்தை குறைத்துவிட்டு தகப்பன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சுமித்ராவுக்கும் புரிந்தது. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மனதை புண்படுத்தும் முறை தவறிய செயல்களும் கூட ஒரு வகையில் வன்முறைதான். அதே போன்று குடும்பம் சார்ந்த உறவுகள் எதிர்த்து செயல்படுவது இன்னொரு வகை வன்முறை. இது போன்ற வன்முறையையும் வன்முறையால் தான் எதிர்க்க வேண்டும். வீராசாமி கண்டிப்பானவர். இது போன்ற அத்துமீறிய செயல்களை இதற்கு முன்பு அவர் குடும்பத்தில் நடந்தது இல்லை. இதுவரை சுமித்ரா படித்து கொண்டிருந்தாள். இது கடைசி வருடம், கடைசி செமஸ்டருக்கான பரீட்சை லீவில் ஊருக்கு வந்திருக்கிறாள். இன்னும் 1 மாதத்தில் படிப்பை முடித்து விடுவாள். அவள் படிப்பை முடித்ததும் வீராசாமி நிச்சயம் அவளை உயர்ந்த இடத்தில்தான் திருமணம் செய்து கொடுப்பார். அதை பொறுக்காத அவரது மருமகள்கள் ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளையை அவர்களது சொந்தங்களிலிருந்து பொறுக்கி கொண்டு வர பார்த்தார்கள். அவர்கள் பொறுக்கி கொண்டு வந்த மாப்பிள்ளைகள் உருப்படியாய் இல்லாமல் பொறுக்கிகளாக இருந்ததுதான் கொடுமை. எதையுமே முளையிலேயே கிள்ளி எறிந்துவிடும் வழக்கம் கொண்ட வீராசாமி இதையும் அவ்வாறே செய்தார். அவருக்கு தெரியும், மண்ணையும் பெண்ணையும் காரணமில்லாமல் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காத பரம்பரை பழக்கம் கொண்ட வர்க்கம் அவரது வர்க்கம். வெள்ளையும் சொல்லையுமாய் ஒரு வேற்று மனிதன் நடந்து வந்தாலே கிராமத்தில் உள்ள சிறுசு முதல் பெருசு வரை அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஊருக்குள் புல்லட்டும் காரும் போட்டி போட்டு கொண்டு வந்து நின்றால் பரமனுக்கு தெரியாமல் போய்விடுமா? வரட்டும் மக்காள் மகன் என்றுதான் அவரும் வயனமாய் கயிற்றுக்கட்டிலில் காத்து கிடந்தார். அவனும் வந்தான். அறிவாளை வீசி நியாயம் பேசிவிட்டு சென்று விட்டான். இனி ஒருவரும் பெண் கேட்டு இந்த வீட்டு வாசல் படி மிதிக்க பயப்படுவார்கள். வீராசாமிக்கு அதுதான் வேண்டும். அவருக்கு அவர் மகள்தான் உயர்த்தி. பரமன் சொல்வது போல் சீமையில் படித்தவன் அவளை தேடி வரத்தான் போகிறான். அவரும் பெண் கொடுக்கத்தான் போகிறார். போக்கத்த பயல்கள் யாரும் பெண் கேட்டு அவர் வீட்டு வாசல் படி மிதிக்கக்கூடாது. கனகம், எழுந்துருடி. மனுஷனுக்கு பசிக்காதா? ஊரு பயலுக கொட்டிக்கிட்டது போக மீதி கோழி வறுவலும் மீன் பொரியலும் மிச்சம் இருக்கான்னு பாரு. நானும் என் மகளும் சாப்பிடணும். ஏன், எனக்கு வயிறு இல்லையா? அதுக்கு பசிக்காதா? அப்போ 3 தட்டுலையும் போடுடி அறிவு கட்டவளை. உன்னை யார் சாப்பிட வேண்டான்னு சொன்னது? இந்த ஒரு வகுத்துக்கு தானடி இந்த பாடு. ஆம்பளைக்கு தான் பசிக்கும், பொம்பளைக்கு பசிக்காதா? எல்லாருக்கும் பசி வந்தா சிறுகுடலும் பெருங்குடலும் திங்கும். கனகவள்ளி கணவரின் விகட பேச்சை ரசித்து கொண்டே எழுந்து சமையற்கட்டிற்கு சென்றாள். தட்டுகளை போட்டு கிண்ணங்களை ஊடே பரப்பிவிட்டு தண்ணீர் எடுத்து வந்தாள். அப்பனும் மகளும் சாப்பிட்றதுக்கு வரீங்களா? இல்லை அதுக்கும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? நீ வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டாலும் கழுத நாடு விளக்கிரும். உனக்கு அந்த வளமையெல்லாம் சொல்லி உன் வீட்டில் வளர்த்திட்டாங்களே இருக்கும்.
மகளுடன் தட்டு முன்னால் அமர்ந்தபடி வீராசாமி மனைவியை வம்புக்கு இழுத்தார். 3 தட்டுகளிலும் வறுத்த மீன் துண்டுகளை எடுத்து வைத்தபடி கனகவள்ளி பதில் சொன்னாள். 16 வயசுலயே கட்டி கொடுத்துட்டாங்க. கத்து வச்ச வளமையெல்லாம் இத்தனை வருஷத்துல மறக்கடிச்ச வீடு இல்லை, நான் வாக்கப்பட்டு வந்த வீடு. பேசிக்கொண்டே கோழி வறுவலை அடுத்து அவள் பரிமாற ஆரம்பிக்க வீராசாமி ஓங்கி சிரித்தார். அப்படி போடிடி அருவாளை, வார்த்தைக்கு வார்த்தை யோசிக்காம எப்படிடி இப்படி எதிர்பேச்சு பேசுற? இதை மட்டும் இந்த வீட்டில் வந்து தான் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஆத்தாலும் அக்காலும் நுனி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தட்டை பார்த்து சோத்தை தின்னுங்க. அம்மா, கோழி வறுவல் சூப்பர், மீன் பொரியல் சூப்பர். அசைவ சமைக்கிறதுல என் மதனிங்க 2 பேரும் உனக்கு சளைச்சவங்க இல்லைம்மா. என்ன டேஸ்ட்டு. சுமித்ரா நாக்கை சப்பு கட்டி கொண்டே சொன்னாள். சமையல் அறைக்கு முன்னால் இருந்த வராண்டாமில் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டிருப்பதை எதிரும் புதிருமாயிருந்த அறைகளுக்குள் தங்கள் கணவனுடன் அடைக்கலமாயிருந்த மல்லிகாவும் செல்வியும் கேட்டு வயிறு எரிந்தனர். பார்த்தீங்களா, சந்திக்கு போனியே சாமா எங்கன்னு உங்களை அந்த போடு போட்டாரே உங்கள் அப்பன். இப்போ ஆக்கி வச்ச மீன் வறுவல பொண்டாட்டி மகளோட போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுக்கு இல்லாமல் காலி பண்ணறாரே, இது எந்த ஒரு நியாயம் என்று வெள்ளைசாமியை வறுத்து எடுத்தாள் மல்லிகா. எங்க ஊர் நியாயம் இதுதாண்டி. இப்போ என்னங்கிற, உன் செத்தப்பம்மா கொட்டிட்டு போனதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? என் அப்பனும் ஆத்தாளும் தங்கச்சியை சாப்பிட்றத பார்த்து இப்படி பொறும்புற? போடி, நீ இன்னைக்கு இழுத்து வச்சிருக்கிற வினைக்கே உன்னை வெட்டி புளி போட்டுருவேன். நான் என்ன வினையை இழுத்து வச்சேன்? என்னை பார்த்தா பாசமாக மச்சான்னு கூப்பிட்ற என் அத்தை மகன் இன்னைக்கு நாக்கு மேலே பல்ல போட்டு 4 வார்த்தை பேசிவிட்டான்னா அது யாரால? உன்னால. வாயை திறக்காத, திறந்த வாயிலேயே போட்டுருவேன். ராமசாமியின் நிலைமையும் வெள்ளைசாமியின் நிலைமை போல்தான். கோழியை உரிச்சது நீங்கள், வறுத்தது நான், கொட்டிக்கிறது உங்கள் குடும்பமா? வயலில் வெள்ளாமல் பார்க்காம வீட்டில் கோழியை உரிக்கிறியே வெக்கம் இல்லையான்னு கேட்டுப்புட்டு இப்போ நான் வச்ச குழம்பையும் வறுவலையும் இந்த வெட்டுறாரே உங்கள் அப்பா, இது மட்டும் சரியாகுமா என்று கேட்ட செல்வி கன்னத்தில் அறை வாங்கினாள். என் வீட்டுக்கோழியை என் வீட்டு சாமானம் வச்சு ஆக்கி என் வீட்டுக்கோழியை என் வீட்டு சாமானம் வச்சு ஆக்கி வறுத்து வீட்டுக்கு என் வீட்டுக்கோழியை என் வீட்டு சாமானத்தை வச்சு ஆக்கி வறுத்து என் வீட்டுக்கோழியை என் வீட்டு சாமானை வச்சு ஆக்கி வறுத்து போட்டு எங்கள் வீட்டு ஆளுகளையே சாப்பிட்றத பார்த்து திட்டறையாடி. என் வீட்டுக்கோழியை என் வீட்டு சாமானை வச்சு ஆக்கி வறுத்து போட்டு என் வீட்டு ஆளுக்கு சாப்பிட்றதையே பார்த்து பொறுமுறையாடி. உன் பெரியப்ப மகனுக்கு ஆக்கி போடத்தான் நாங்கள் கோழி வளர்க்குறோம் பாரு. நானும் என் அத்தை மகனும் பிச்சா கூட பிக்க முடியாத சிநேகித பசங்களாக இருந்தோம். மாப்பிள்ளைன்னு நீ ஒரு எடுபட்ட நாயை கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்ச. உன்னால் நாங்கள் 2 பட்டு போனோம். பத்தாததுக்கு என் அப்பா ஆகி சாப்பிட்றத பார்த்து ஜாட பேசுறியா? வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி அப்பனை வீட்டுக்கு நடைய கட்டு. ராமசாமி சீறினான்.